2025ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே 12, 2025 திங்கட்கிழமை கொண்டாடப்படும். பௌர்ணமி திதி அல்லது பௌர்ணமி திதி மே 11ஆம் தேதி இரவு காலை 8:01 மணிக்கு தொடங்கி மே 12ஆம் தேதி இரவு காலை 10:25 மணிக்கு முடிவடையும். பிரார்த்தனைகள் மற்றும் சடங்குகளுக்கு இது ஒரு நல்ல நேரம். 2025ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே 12, 2025 திங்கட்கிழமை கொண்டாடப்படும். பௌர்ணமி திதி அல்லது பௌர்ணமி திதி மே 11ஆம் தேதி இரவு காலை 8:01 மணிக்கு தொடங்கி மே 12ஆம் தேதி இரவு காலை 10:25 மணிக்கு முடிவடையும். பிரார்த்தனைகள் மற்றும் சடங்குகளுக்கு இது ஒரு நல்ல நேரம். சித்ரா பௌர்ணமி 2025 தேதி சுப முகூர்த்தம், சடங்குகள், முக்கியத்துவம் மற்றும் பலைந்த ஆண்டு. ஒரு குறிப்பிடத்தக்க தமிழ் பண்டிகையான சித்ரா பௌர்ணமி மே 12, 2025 அன்று திங்கட்கிழமை கொண்டாடப்படும். பௌர்ணமி திதி என்று அழைக்கப்படும் புனிதமான முழு நிலவு மே 11ஆம் தேதி இரவு காலை 8:01 மணிக்கு தொடங்கி மே 12ஆம் தேதி இரவு காலை 10:25 மணிக்கு முடிவடைகிறது. இந்த நேரம் பாரம்பரிய சடங்குகளைச் செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் ஏற்ற நேரமாகும். சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன? சித்ரா பௌர்ணமி தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே முழு நிலவு நாளில் அனுசரிக்கப்படுகிறது. இது குறிப்பாக தமிழ்நாட்டிலும் தமிழ் சமூகங்களிடையேயும் மிகுந்த ஆன்மீக மதிப்பை கொண்டுள்ளது. இந்த நாள் மரணம் மற்றும் நீதியின் கடவுளான யமனின் தெய்வீக உதவியாளரான சித்திரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சித்திரகுப்தர் ஒவ்வொரு மனிதனின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விரிவான பதிவுகளை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் தங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு பாவம் மற்றும் கர்ம கடன்களிலிருந்து விடுபட்டு நீதியான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது தனிநபர்கள் கடந்த கால பாவங்களை கழுவி வாழ்க்கையில் தெளிவை பெற உதவுகிறது. இந்த நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது தனிநபர்கள் கடந்த கால பாவங்களை கழுவி வாழ்க்கையில் தெளிவை பெற உதவுகிறது. இந்த அனுசரிப்பு உள் சுத்திகரிப்பு மற்றும் உண்மை மற்றும் நேர்மையான வாழ்க்கையை நடத்துவதற்கான நினைவூட்டலை ஊக்குவிக்கிறது. சித்திரகுப்தருக்கு அஞ்சலி செலுத்துவது மறுவாழ்வில் சாதகமான தீர்ப்பை உறுதி செய்கிறது என்றும் கூறப்படுகிறது. சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்கள். விரதம். பல பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று உடலையும் மனதையும் சுத்தப்படுத்த விரதம் அனுசரிக்கின்றனர். புனித நீராடல். புனித நதிகள் அல்லது கோயில் குளங்களில் நீராடுவது மிகவும் தூய்மையாக்கும் என்று கருதப்படுகிறது. சிறப்பு பூஜைகள். கோயில்களில் சித்திரகுப்தர் மற்றும் யமனுக்கு பிரசாதங்களும் சிறப்பு பிரார்த்தனைகளும் செய்யப்படுகின்றன. விளக்குகள் ஏற்றுதல். கோயில்களிலும் வீடுகளிலும் நெய் விளக்குகளை ஏற்றுவது எதிர்மறை சக்திகளை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. மதுரை, காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களில் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கோயில்களில் சிறப்பு சடங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பக்தர்கள் அதிக அளவில் கூடுகிறார்கள். சித்ரா பௌர்ணமி வெறும் மரபுகளை பற்றியது மட்டுமல்ல, இது சிந்திக்கவும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் நெறிமுறையாக வாழ்வதற்கான நமது உறுதிப்பாட்டை புதுப்பிக்கவும் ஒரு நாள். மே 12, 2025 அன்று இந்த மங்களகரமான நாளை நீங்கள் கடைபிடிக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஆசீர்வாதங்களை கொண்டுவரட்டும்.